63 நாயன்மார்கள் வரலாறு பகுதி 7. திருத்தொண்டின் நெறி வாழ்க, மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். இடம்களி நாயனார். பெயர் இடங்களி நாயனார். குலம் வேளிர். பூசை நாள் ஐப்பசி கார்த்திகை. அவதாரத்தலம் கொடும்பாளூர். முக்தித்தலம் கொடும்பாளூர். சிங்கத்து உருவனை செற்றவன் சிற்றம் பலமுகடு கொங்கிற்கனகம் அணிந்த ஆதித்தன் குலமுதலோன் திங்கச்சடையர் தமரதன் செல்வம் எனப்பறை போக்கு எங்கட்கு இறைவன் இருக்கு வேலூர் மண் இடங்களியே. மடல் சூழ்ந்ததார் நம்பி இடங்களிக்கும் அடியார்க்கும் அடியேன். திருத்தொண்ட தொகை. வரலாறு சுருக்கம். அனைத்து செல்வமும் சிவனுக்கே உயிர் காக்கும். காணப்படும் இவ்வுலகமும் இவ்வுலகத்து பொருள்களும் வியத்தகு விரிவும் அளப்பரும் விசித்திர வினோதங்களும் உடையனவாயிருத்தலின் அவையாவும் முற்றறிவும் முழுத்த பேராற்றலும் உள்ள ஒருவன் படைப்பாதல் பெறப்படும். தேவாரத்தில் ஓரிரு வாயினை மானாங்கார தீரிரு வாயொரு விண்முதல் பூதளம் படைத்தளித்தளிப்பமும் மூர்த்திகளாயினை உரை சேரும் 84,100,000 யோனி பேதம் நிறை சேரப் படைத்தவற்றினுயிர்க்குயிராய் அங்கங்கே நின்றான் கோயில் எனவும் திருக்கோவையாரில் 7உடையான் பொழில் 8உடையான் புயம் எனவும் திருமந்திரத்தில் ஒருவனுமே உலகேழும் படைத்தான், ஒருவனுமே உலகேழும் அழித்தான், ஒருவனுமே உலகேழும் துடைத்தான், ஒருவனுமே உலகேழும் உயிர்த்தானே எனவும் வருவனவற்றால் விளங்கும். இவற்றில் அங்கங்கே நின்றான் பொழில் புவனம் 7உடையான் உலகோடு உயிர்தானே என் வருவன இறைவன் உலகையும் உலகப் பொருள்களையும் படைத்தது மாத்திரமின்றி அவன் அவற்றை தன்னுடைமையாகவே கொண்டுள்ளான் எனவும் தானலாது உலகமில்லை என துணியப்படும் அளவுக்கு உலகுயிர் அனைத்திலும் வசித்து கொண்டிருக்கின்றான் எனவும் தெரிவித்து நிற்றல் காணலாம். அது இறைவன் உலகை படைத்து அதனுள் புகுந்துள்ளான். சர்வமிதம் அஸ்ருஜத ஷட்வா தத் அனுப்பிரவிஷ்ட் என தைத்திரிய உபனிஷத்தினும் உலகமெல்லாம் ஈசனால் வசிக்கப் பெற்றுள்ளது. ஈசாவாசியம் இதம் சர்வம் என ஈசாவாசிய உபனிடத்தினும் வருவனவற்றாலும் வலூரும். ஆகவே பொதுவிற்கருதப்படுவது போன்று உலகம் மனித ஆதீனத்துக்குட்பட்டதாலும் உலகப் பொருள் மனித உடைமையோ உரிமையோ ஆதலும் இல்லையே ஆகும். எனவே இதே உலகில் இதே பொருள்களின் அனுசரணையுடன் வாழ விதிக்கப்பட்டுள்ளராகிய மக்கள் யதார்த்த ரீதியில் அவை சிவனுடைமையும் உரிமையும் ஆனவை என்பதை உணர்ந்து அதற்கமைவாம் கௌரவ கண்ணியத்துடனும் பயபக்தியுடனும் அவற்றில் தமக்கு வேண்டுவனவற்றை இறைவனுக்கே முதலில் அர்ப்பணித்து பிறகே தாம் ஏற்க வேண்டும் என்ற ஒழுங்கு நியதி சைவத்தில் இடம்பெறலாயிற்று. அப்படி சர்வமும் சிவனுக்கு சிவபக்தர்களுக்கு என்று அளித்து 63 ஒருவராக ஈசன் அருள் புரிந்த ஒரு சிற்றரசரை பற்றி பார்க்கப் போகிறோம். மடல் சூழ்ந்ததார் நம்பி இடம் கழிக்கும் அடியேன். திருத்தொண்ட தொகை. தில்லை அம்பலத்துக்கு பொன் வேய்ந்த ஆதித்தனுக்கு முன்னோராகச் சோழர்குடியில் தோன்றினார் இடங்களி நாயனார். கோநாட்டின் தலைநகராகிய கொடும்பாளூரில் தங்கியிருந்து வேளிர் குலத்து அரசினை ஏற்று ஆட்சி புரிந்தார். சைவநெறி வைதிகத்தின் தருமநெறியோடு தலைப்ப திருக்கோயில்கள் எங்கும் வழிபாட்டு அர்ச்சனைகள் விதிப்படி திகழச் செய்தார். சிவனடியார்கள் வேண்டுவனவற்றை விரும்பிக் கொடுக்கும் சீலமுடையவராய் ஒழுகினார். இவர் அரசு புரியும் நாளில் சிவனடியாருக்கு திருவமுது அளிக்கும் தவமுடைய அடியார் ஒருவர். உணவமைத்தற்குரியன எதுவும் கிடைக்காமல் மனம் தளர்ந்தார். அடியார்களுக்கு அமுது செய்வித்தலில் பேரார்வத்தால் செய்வதறியாது அரசர்க்குரிய நெற்பண்டாரத்திலே நள்ளிரவிற் புகுந்து நெல்லை களவு செய்தார். அந்நிலையில் காவலர்கள் அவரை பிடித்து இடங்களியார் முன் நிறுத்தினர். இடங்களியார்
அவரை பார்த்து, நீர் ஏன் நம்முடைய நெற்பண்டாரத்தை கவர்ந்தீர் எனக் கேட்டார். அது கேட்ட அடியவர், நான் சிவனடியார்களுக்கு திருவமுது செய்விக்கும் பொருளின்மையால் இவ்வாறு செய்தேன் என்றார். இடங்களி நாயனார் மிக இறங்கி, எனக்கு இவரன்றோ பண்டாரம் என்று சொல்லி, சிவனடியார்கள் எல்லோரும் நெற்பண்டாரத்தை மாத்திரமின்றி மற்ற நிதி பண்டாரங்களையும் எடுத்துக்கொள்க என்று எங்கும் பறையறிவித்தார். பின்னும் நெடும் காலம் திருநீற்றின் நெறி தலைக்கும்படி தன்னலியோடு அரசியற்றி கொண்டிருந்து சிவபதத்தை அடைந்தார். அருள் வேந்தராகிய இவர் தன்னலியால் நெடுங்காலம் திருநீற்றின் ஒளி தலைப்ப அரசு புரிந்திருந்து சிவபதம் அடைந்தார். இயற்கை வளமும் செயற்கை வளமும் தெய்வ வளமும் மிகுந்த கோனாட்டின் தலைநகரம் கொடும்பாளூர். குறுநில மன்னர் குலத்திலே கனகசபையின் திருச்சடை மகுடத்தை பசும் பொன்னால் வேய்ந்த ஆதித்த சோழருடைய குடியிலே அவதரித்தார் இடங்களி நாயனார். பேரும் புகழும் பெற்ற இக்குறுநில மன்னன் திரிசடை அண்ணலின் திருத்தாளினை போற்றி வணங்கி வந்ததோடு அவர் எழுந்தருளி இருக்கும் கோவில்களில் நடக்கும் சிவாகம வழிபாட்டிற்கு தேவையான நெல்லையும் பொன்னையும் வாரி வாரி வழங்கினார். ஆகமத்தில் உள்ள சைவ நெறியையும் வேதத்தில் உள்ள தர்ம நெறியையும் பாதுகாத்து வந்த இவர் காலத்தில் சைவம் தலைத்தோங்கியது. சிவபெருமானுக்கு திருத்தொண்டுகள் புரியும் தொண்டர்களுக்கு பல வழிகளில் கணக்கற்ற உதவிகளை செய்து அவர்களை கொண்டாடினார் நாயனார். இடங்களி நாயனாரின் வெண்கொற்றக்குடை நிழலில் எண்ணற்ற சிவனடியார்கள் சிவத்தொண்டு புரிந்து வாழ்ந்து வந்தனர். அவ்வாறு சைவம் வளர்த்த சிவனடியார்கள் பலருள் இவரும் சிவனடியார்களுக்கு திருவமுது செய்து மகிழும் அருந்தவப் பணியை மேற்கொண்டு வாழ்ந்து வந்தார். அச்சிவனடியார் புரியும் திருப்பணிக்கு இடைஞ்சல் ஏற்பட்டது. அமுது அளிப்பதற்கு போதிய நெல் கிட்டாமல் அவதிப்பட்டோர் நெல் தட்டுப்பாட்டால் அவரது விருந்தோம்பல் அறுத்துக்கும் தட்டுப்பாடு ஏற்பட்டது. சிவத்தொண்டர் செய்வதறியாது சித்தம் கலங்கினார், மனம் தளர்ந்தார். முடிவில் அவர் அரண்மனை களஞ்சியத்தில் நெல்லை சேமித்து வைத்திருப்பதை உணர்ந்தார். நள்ளிரவு வேளையில் நாயனார் அரண்மனைக்குள் நுழைந்து நெல் கட்டுகளை நெல்லை கவர்ந்து எடுத்தார். திருட்டு தொழிலில் அனுபவம் இல்லாததால் இவ்வடியார் அரண்மனை காவலர்களிடம் சுலபமாக மாட்டிக்கொண்டார். அடியாரை கைது செய்து இடங்களியார் முன் நிறுத்தினார்கள். காவலர் வாயிலாக விவரத்தை கேள்வியுற்ற அரசர் அடியாரின் சிவப்பொழிவை கண்டு திகைத்தார். ஐயனே, சிவக்கோலம் தாங்கியுள்ள தேவரீர் இத்தகைய இழிவான தொழிலை செய்ய காரணம் யாது என்று வேதனையோடு கேட்டார் வேந்தர். சோழ பெருந்தகையே, அடியேன் சிவனடியார்களுக்கு திருவமுது செய்து ஒழுகும் திருப்பணியை தவறாமல் நடத்தி வந்தேன். எமது சிறந்த சிவப்பேற்றிற்கு இடர் ஏற்பட்டது. அதனால் அரண்மனை களஞ்சியத்தில் உள்ள நெல்லை கவர்ந்து செல்வது என்று முடிவிற்கு வந்தேன். சிவனடியார் செப்பியது கேட்டு சிந்தை நெகிழ்ந்த சோழர் பெருமான் அடியாரை காவலினின்று விடுவித்து பணிந்து தொழுதார். அடியேனுக்கு இவ்வடியார் அல்லவா களஞ்சியம் போன்றவர் என்று பெருமிதத்தோடு கூறினார் வேந்தர். அவ்வடியாருக்கு தேவையான பொன்னையும் பொருளையும் கொடுத்து அனுப்பினார். அத்தோடு அரசர் மன நிறைவு பெறவில்லை. களஞ்சியத்தில் உள்ள நெற்குவியல்களையும் பொன்மணிகளையும் தமது நாட்டில் உள்ள சிவனடியார்கள் அவரவர்களுக்கு தேவையான அளவிற்கு வேணவும் எடுத்துச் செல்லட்டும், எவ்வித தடையும் கிடையாது என்று நகரமெங்கும் பறைசாற்றுங்கள் என்று மன்னன் கட்டளையிட்டான். இவ்வாறு இடங்களி நாயனார் சிவனடியார்களுக்கு பொன்னும் பொருளும் எடுத்துச் செல்ல உள்ள உவகையோடு உத்தரவிட்டு சிவனடியார்களை மென்மேலும் கௌரவப்படுத்தினான். திருவெண்ணீற்றினின் பெருமைக்கு தலைவணங்கிய குறுநில கொன்றவன் கொன்றை மலர் அணிந்த சங்கரனின் சேவடிகளை பற்றி நீடிய இன்பம் பெற்றார். குருபூஜை. இடங்களியார் நாயனாரின் குருபூஜை ஐப்பசி மாதம் கார்த்திகை நட்சத்திரத்தில் கொண்டாடப்பட்டு வருகிறது. தான் நம்பி இடங்களிக்கு அடியேன். எம்பிரான் இடங்களி நாயனார் இடங்களியார் என உலகில் ஏறு பெரு நாமத்தார்.
அடங்கலர் முப்புறம் எரித்தார் அடித்தொண்டின் நெறியன்றி முடங்கு நெறி கனவினினும் உண்ணாதார் எந்நாளும் தொடர்ந்த பெருங்காதலினால் தொண்டர் வேண்டிய செய்வார். சேக்கிழார் பெருமான். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய.